இவனுங்க சொல்லி நம்ம கேட்கிறோம். நான் என்னத்தை சொன்னேன் பார்க்க மாட்டியா? இந்த ஜமாத் என்னத்தை சொல்லுதுன்ற சொல்ற கருத்தை பாப்பியா? சொல்ற ஆள் மீது இருக்கிற கோபத்தினால் அந்த கருத்தை நிராகரிப்பீங்களா? நானே சொல்லப்ப நீனே சொல்லிக்க போ. நீ சொன்ன நான் ஏன் சொல்றேன்? ஒவ்வொரு பள்ளியாசலையும் சும்மா நீ சொல்லிவிட்டா எதுக்கு நாங்க தேவையில்லாம 30,000 40,000 செலவு பண்ணி மைக் செட்டுக்காரருக்கு காசு கொடுக்கிறோம், சாமியாருக்கு காசு கொடுக்கிறோம், கேமராவுக்கு காசு கொடுக்கிறோம், சேருக்கு காசு கொடுக்கிறோம்? எதுக்கு எங்களுக்கு இந்த வெட்டி வேலை? அதான் பள்ளியாசல் நீ சொல்றிய, என்ன விட படிச்சவன் சொல்றிய, அனுபவத்தன் சொல்றிய, மார்க்க பிரச்சாரம் பண்ணி பண்ணி பலந்து கொட்ட போட்ட 50 வருஷம் 60 வருஷம் இமாமத்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்க நீ சொல்றதை விட நான் சொல்றது எடுபடுமா? நாங்க ஏன் வந்தோம்? பதவிக்கா? இயக்கம் வளர்க்கணும் வெறியா? பின்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் சிந்தனையா? எதற்காக? இதை சொல்வதற்கு இந்த தமிழகத்தில் எந்த ஆலிமும் முன்வரல, எந்த ஜமாத்தும் முன்வரல, எந்த தலைவரும் முன்வரல. வேறு வழி இல்லை. அவர்கள் பேசவில்லை என்றாலும் நாமாவது பேசியாக வேண்டுமே என்ற கட்டாயத்தின் பேரில் நாங்கள் உருவாகி நிற்கிறோம். அப்பா, வேறு என்ன காரணம்? இந்த வேலையை கூட நீ செய்றேன்னு சொல்லு, இறைவன் காட்டிய வழியில் நீ நடப்பேன்னு சொல்லு. ஓன் பின்னாடி நாங்க வர்றோம். இன்னைக்கு சொல்றோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை இன்னைக்கு இல்லை என்று அழைக்கிறோம். இந்த வேலை நீ கையெடு. வேலைதான் முக்கியம், கொள்கைதான் முக்கியம், செய்திதான் முக்கியம். ஆள் எங்களுக்கு முக்கியம் இல்லை, யார் வேணாலும் இருக்கட்டும். அதுக்கு நாங்களே ஆள் முக்கியம் இல்லை என்பதற்கு நாங்களே உங்களுக்கு பல தடவை முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டி இருக்கிறோம். இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்கள் பல்லாண்டு காலமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து பல்வேறு தியாகங்களை அர்ப்பணிப்போடு செய்து இந்த ஏகத்துவ கொள்கையினை தமிழகத்திலே நிலைநாட்டிய தலைவர்கள் அந்த தலை முக்கியமில்லை காட்டுவதற்காகவே எங்களை போன்ற அற்பர்களை, சாமானியர்களை, வயதிலே குறைந்தவர்களை, மக்கள் அறிமுகமற்றவர்களை, லட்சோபேட்ச தொண்டர்களை கொண்டிருக்கிற இந்த பேர் இயக்கத்தின் தலைமை பீடத்திலே அமர வைத்துவிட்டு எங்களுக்கு கீழே சாதாரண அடிமட்ட தொண்டனாக வாழ்ந்து காட்டிய முன்னுதாரணத்தை கொண்டிருக்கிற ஜமாத். அப்பா, இந்த ஜமாத் ஆளு முக்கியம் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, கொள்கை கரெக்டா, போற ரூட்டு கரெக்டா, காட்டுற வழி அல்லாஹ்வுடைய வழியா, அதை மட்டும்தான் நாங்க பார்ப்போம். நீ காட்டு.